ரைட். கார்த்திக், இப்போ நம்ம பார்க்கிறோம், பெரும் சவாலுக்கு இடையில மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. 100க்கும் மேற்பட்டோர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு 107 கடைசியா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கிறது உயிரிழப்புகளை பொறுத்த வரைக்கும். பட் ஏற்கனவே மீட்கப்பட்டவர்கள் சில பேர் இருக்காங்க இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி பக்கத்துல ஆக்சசபிளா இருந்தவங்கள உடனடியா மீட்டிருக்காங்க. அவர்களுக்கு என்ன மாதிரியான இப்போ உதவிகள் கொடுக்கப்பட்டு வருகிறது? உணவு அல்லது அவர்களுக்கான மருத்துவ தேவைகள், அதுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்க செஞ்சிருக்காங்க? நிச்சயமாக இந்த சம்பவம் நடந்தது அதிகாலை 3 to 4 மணி அப்படிங்கிறாங்க. இப்போ மணி வந்து 4 மணிக்கு மேலாச்சு. சுமார் 12 மணி நேரத்துக்கு மேலாக இந்த மீட்பு குழுவினர் மற்றும் நிர்வாகம் செய்த முதல் செயல் என்னன்னா, இவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியும் உணவையும் வந்து தயார்படுத்திட்டாங்க. அதே சமயம் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கும் வந்து உணவை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி தான் அனைவருமே வந்து அந்த மீட்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. மேலும் இவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா மேப்பாவிங்கிற சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தான் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து முதலுதவி சிகிச்சை கொடுத்துருக்காங்க. இன்று காலையே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, அதாவது இந்த மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வயநாடு மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுக்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அனைவருமே வந்தனால தொடர்ச்சியாக வந்து இந்த மீட்பு பணியில் அவர்களால் உடனடியாக செய்ய முடியுது. அவங்களுக்கான தேவைகள் அனைத்தையுமே நிறைவேற்றியிருக்காங்க. பெரும்பாலான, அதாவது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 107 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்களில் வந்து அவர்களுடைய உடல்களை வந்து அரசு மருத்துவமனை கொண்டு செல்கிறாங்க. ஆனால் இந்த நிலச்சரிவில் உயிரோடு மீட்கப்பட்டவர்கள் என்று பார்த்தால் சொற்பமான எண்ணிக்கையவே இருக்குது. அந்த எண்ணிக்கையில் மீட்கப்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்துருக்காங்க. மேல் சிகிச்சைக்கு தேவைப்படுறவர்கள் வயநாடு மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ்கள் வந்து 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் இருக்குது. குறிப்பாக நம்ம, அதாவது மேப்பாவி சாலையிலிருந்து இந்த பகுதிக்கு வரணும்னா 15 கிலோமீட்டர் தூரம் நம்ம வரணும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களும் வந்து மற்ற மாநில எண்ணோ இல்லை தேவையில்லாத தனிப்பட்ட எண் கொண்ட வாகனங்களை வந்து அனுமதிக்கல. அவங்க அனுமதிக்கிறது வந்து அரசு பேருந்து மற்றும் ஆம்புலன்ஸு, அரசு நிர்வாக மீட்பு குழு வாகனங்களை மட்டும்தான் அனுமதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அனுமதித்து இந்த மீட்பு பணியை வந்து அந்த கிராம மக்களும் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து இந்த நிர்வாகத்தோடு வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மருத்துவ குழு வந்து விரைந்து, அதாவது இங்கே இருக்க மீட்கப்பட்ட உடலாக இருக்கட்டும், இந்த மீட்பு பணியில் யாராவது பாதிக்கப்பட்டாலும் சரி, மீட்பு பணியில் யாராவது உயிரோடு மீட்கப்பட்டாலும் அவர்களும் உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான அந்த பணிகள் அவங்க ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு ஆரம்பித்து விட்டுச்சு. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இன்னும் சில நேரங்களில் இருள் சூற ஆரம்பிச்சிடும். அந்த இருள் வந்ததுக்கப்புறம் அந்த மீட்பு பணியில் வந்து என்னென்ன சவால்கள் இருக்குது, எப்படி வந்து அவங்க அந்த மீட்பு பணியை வந்து செய்ய போகிறாங்க, இது அனைத்துமே நம்ம நேரடியாக வந்து இந்த தகவலை நம்ம கண்டிப்பாக பதிவு பண்ண போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம, அதாவது இந்த சூரமலைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் கீழ்மட்டத்திலிருந்து தற்போது நம்ம மேலே நோக்கி சென்று கொண்டிருக்கோம். இங்கே இந்த பகுதி தான் மிகப்பெரிய முக்கியமான மீட்பு பணிக்கான ஒரு களம் என்று சொல்லலாம். இந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் காலின் வந்து இந்த காட்சிகளை காமிச்சிட்டு இருக்காரு. இந்த சுற்று அளவில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழல் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக சேரும் சகதியமாக வந்து இருக்குது. இந்த பகுதியில் நடக்கிறதுக்கு மிகவும் சிரமமாக இருக்குது. இந்த சூழலில் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து மீட்பு குழுவினர் வந்து சென்றுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டவங்க வந்து சோர்ந்து போனதுக்கப்புறம் அவர்களுக்கு இந்த பகுதிகளில் வந்து உணவுகள் கொடுக்கப்படுகிறது. வாகனங்கள் வந்து கூட்ட நெரிசலில் சிக்காமலும் இங்கே இருக்கக்கூடிய மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கவங்களை தொடர்ச்சியாக வந்து கொண்டு செல்வதற்கு இந்த பகுதி தான் ஒரு முக்கியமான சாலை. இது ஒரு வழி பாதை. இந்த சாலையோட இறுதியில் தான் வந்து அந்த பாலமானது இடிந்து விழுந்தது. அந்த பாலம் இடிந்து விழுந்த பகுதியில் தற்போது போக்குவரத்து வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து அவர்களே வந்து தண்ணீர் பாட்டிலும் சரி உணவுகளும் சரி இந்த பகுதியை கொண்டு வராங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய காட்சிகளை பாருங்கள். இந்த வாகனத்தில் வந்து உணவுகள் கொண்டு செல்லப்பட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அரசு அதிகாரி மட்டும் இல்லை, தன்னார்வலர்களும் ஈடுபட்டு இருக்காங்க. நீங்கள் நேரடியாக அந்த காட்சிகளே பார்க்கலாம். அனைத்து மாநில பேரிடர் மீட்பு குழுவாக இருக்கட்டும், தன்னார்வலராக இருக்கட்டும், அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளில் தொடர்ச்சியாக நமக்கு தெரியுது. இப்படி தான் இந்த சூழல் இருக்குது. மீட்பு பணி இன்னும் முடியல. மீட்பு பணி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு மக்களாக, ஒவ்வொரு அதிகாரிகளாக, ஒவ்வொரு குழுவாக இங்கே வந்துட்டு இருக்காங்க. வர்றவர்கள் வந்து மீட்பு பணியில் ஈடுபடுறாங்க. ஏற்கனவே மீட்பு பணியில் ஈடுபட்டவங்க இங்கிருந்து வெளியே சென்று அவங்க ஓய்வு எடுத்து அவர்களான உணவை எடுத்துக்கொண்டு மறுபடியும் வந்து மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.